அல்லேலூயா. 35வது நாள் தேவன் தாமே கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். வேதத்தின் வசனத்தை ஒரு தியானிக்கிறோம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். தைரியமாக இரு, தம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்துக்காகவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஹல்லேலூயா. தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை கட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஆமேன். இந்த வசனம் என்ன குறிக்குதுன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம தைரியமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். நம்ம கலங்கி தவிக்கிற நேரத்தில், உதவின்ற கேட்கிற நேரத்தில், வியாதி பிரச்சனை நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். அதனால இந்த வசனம் என்ன குறிக்குதுன்னா, நீங்கள் தைரியமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தைரியமாக இருந்து கர்த்தர் பாதத்தில் சேரும்போது அவர் நம்ம காரியத்தை அவ்வளோ அழகாக செய்து முடிப்பார். நம்ம ஆச்சரியப்படத்தக்கதா ஒரு சாட்சியாக நிறுத்துவார். அதுதான் அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவமே அதுதான். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். ஆமென்.